வணக்கங்க. வெல்கம் பேக் டு பிளாக் ட்ரிபிள் நைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் மைன்கிராஃப்ட் பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காட்டி போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. 2 எபிசோடில் நம்ம வீடு கட்டிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம லைட் பண்ணிவிட்டு மைனிங் நம்ம கட்ட போகிறோம். எப்படின்னு நான் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து அயர்ன் எடுக்க போகிறோம். அதை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்கிறேன். ஓகே, லைட்டிங் டார்ச் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, செஞ்சு போகிறதுனால. ஓகேவா, டார்ச் எப்படி செய்யணும்னு போன எபிசோட் சொன்னேன். கோல் கீழே ஸ்டிக்ஸ் வச்சா டார்ச். ஓகே, கொஞ்சம் போதும். ஓகே, இது 2 இடத்துலையும் வச்சுருவோம். லைட் எதுக்கு வைக்கிறோன்னா மோப்ஸ் வந்து ஸ்போன் ஆகாமல் இருக்க. லைட் இல்லாமல் இருட்டாக இருந்துச்சுன்னா மோப்ஸ் ஸ்போன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் லைட், அது கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் வச்சா. அதனால தான் வைக்கிது. ஓகே, நம்ம மைன் இப்போ கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஏன்னா கட்டுறதுன்னு தான் இருக்குது, கட்ட போக முடியும். அண்டர் வாட்டரில் மைன் கட்டுறது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஓகே, இது கொஞ்சம் வெட்டி தான் இருக்குது. சரி, நம்ம ஒழுங்காக செய்வோம். அதனால இங்கேனே கட்டுவோம். இப்போ நான் எப்படி கட்ட போகிறேன்னா, வீடையும் மைனையும் இணைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பாத்வே மாதிரி செய்வோம். அதுக்கு வந்து டார்க் ஓக் வுட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பிளாங்க் எவ்வளோ ரொம்ப தேவைப்படுது. இப்போ ஒரு ஸ்டாக் 1.5 ஸ்டாக் கிட்ட. இதனால் அதுங்களை போட்டுருவோம். 4 நான் 4 தான் இப்போ போட போகிறேன். 4 ஏன் போடுறேன்னா, இப்போ மற்ற வலது இடது மற்றப்பட்டு செவுறு வந்து மேலே வந்துடும். ஒரு 3 இது இருக்குது. நடுவில் 2 இதாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஒரு நடக்கிற இடம் வச்சுட்டு மற்ற 2 பக்கட்டும் இது மற்ற 3 வச்சுட்டு நடுவில் மட்டும் நடக்கிற இடம் மற்ற 2 பக்கட்டும் செவுறு வச்சிடலாம். ஆனால் நான் 2 வைக்கிறேன். இப்போ வுட்டு கொஞ்சம் தான் இருக்குது. மேலே செவுறு இந்த மாதிரி தான். ஓகேவா, இப்போ 2 வைக்கிறேன். அப்புறம் 3 வச்சுட்டு மேலே ஒரு கூரை மாதிரி செஞ்சிடும் இப்போதைக்கு. அப்புறம் வேணால் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஒரே நொய்ஸாக இருக்குது இந்த இடத்துல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. சத்தம் கேட்குதானே தெரியல. சத்தம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்க்குறேன் வழிகளை. ஓகே, வுட்டு வேறு இருக்கும் போது ஆக்ஸ் செஞ்சுட்டு போயிட்டு வுட்டை கட் பண்ணிட்டு வந்துடும். டாக்கோ வுட்டு வந்து அங்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரே வுட்லேயும் சாப்பிடும். வேறு வுட்டில் போட்டு அப்புறம் மாற்றிக்கலான்னா ஒரே வேலையாக முடிச்சிருவோம். ரொம்ப குழியாக அன்னிவனாக இருக்குது. அதை வந்து நம்ம சரி செய்யணும். போக வந்து அதை பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோடில். நம்ம இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட்டுருக்கோம். என்கிட்ட மைன்கிராஃப்ட் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் அது மட்டும் போடுறேன். வேறு எந்த கேமும் எனக்கு தட்டுப்படலை. நல்லதா இன்னும் கொஞ்சம் நிறைய கேம் இருக்குது. அது பிடிக்குமான்னு தெரியல. அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அது வேறு. அப்போ சொல்லுங்கள், என்கிட்ட ஹிட்மேன் அப்சல்யூஷன் இருக்குது. அது வேணும்னு சொல்லுங்கள் யாராச்சும். அப்புறம் போன விட யாரும் கமெண்ட் பண்ணல. கமெண்ட் பண்ணால் இந்த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லி. சரி, பரவாயில்ல. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் வந்து நான் தெரிவிக்கிறேன்னா கமெண்ட் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஓகேவா, தூங்கிட்டு வந்து அப்புறம் கூரையை போடுவோம். நான் இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இந்த மரம்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. அதில் வச்சா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது. அதனால் 2x 3xன்னு போட்டு அதை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வேணாம், அது நல்லாவே இல்லை வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அப்போ நான் இதே போட்டு ஏதாச்சும் நான் பண்ண பார்க்குறேன். இல்லாட்டி இதே நல்லா தான் இருக்குன்னா சொல்லுங்கள். இப்போ கதவு நம்ம வைக்கணும். கதவு வச்சுக்கிட்டா தான் போயிட்டு வருது. இல்லாட்டி ஜோம்பியெல்லாம் தானே வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, அதனால் வாங்கிட்டு டபுள் ப்ரொடெக்ஷன் போட்டுரும். அங்கேயே ஒரு கதவை வச்சுருவோம். ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் மாதிரி. ஓகேங்க, மேலே கூரை போட்டுருணும். ஓகேவா, 3 அடி வீடு விட்டு அளவுக்கு வந்துடுச்சு. ஓகே, நிறையும் கூரையை நிறைய ஒரு ஸ்டெக் இருக்குது. இது போதும், எக்ஸ்ட்ராவும் இருக்கும். இது வேறு எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். சரி, ஓகே.
இதெல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணுவோம். கான்க்ரீட் அதெல்லாம் வச்சு வீடு கட்டுவோம். இப்போதைக்கு இது பிகினிங்னால இதை வச்சுப்போம். இருக்கிற எல்லாத்தையும் சோர்ஸெல்லாம் வச்சுட்டோம். போயிட்டு இப்போ மைன் செய்ய போகிறோம். இப்போ மைன் செய்யறதுக்குள்ளே அங்கே ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா வாண்டரிங் ட்ரேடர் வந்திருக்கான். அவனை பார்த்தா ஜாம்பி வந்திருக்கு. இதுதான் நம்ம வந்ததுலேயே பார்த்த ஒரு கெட்ட மாப். ஜாம்பியை நம்ம இப்போ தான் பார்க்குறோம். இன்னும் ஸ்கெலட்டன் பேப்பர்லாம் பார்க்கலாம். இதுதான் இது வந்து ஜாம்பியிலே ட்ரவுண்டுன்னு ஒன்று, அது தண்ணியில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து இவன் யாருன்னா இவன் ஒரு ட்ரேடர். என்ன நம்மகிட்ட வந்து ட்ரேடிங் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் இவன் வந்து ஒரு மோசமானவன். நான் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு இது சுகர் கேன் அதெல்லாம் கேட்குறான். ஓகேவா? அதனால இவன் வந்து ரொம்ப மோசமாக. ஏன்னா எமரால்டு வந்து ஒரு டைமண்ட் மாதிரி, அதை கொடுத்து நம்ம சுகர் கேனு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்லாம் வாங்க முடியுமா? அதனால் அவனை அடித்து லெட்டும் அந்த லமார்னு சொல்லுவாங்க, லுமாரா அதை அடித்தா நம்மளுக்கு வந்து லெதர் கிடைக்கும். லெதர் வச்சு நம்ம புக் செய்யலாம், புக் ஷெல்ஃப், அப்புறம் என்சாண்டிங் டேபிள்லாம் செய்யலாம். லெட்டு வச்சு நம்ம வந்து அனிமல்ஸ் வந்து இது பண்ணலாம், இழுத்துட்டு வரலாம், ஹார்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம மைனிங்கை செஞ்சுருவோம். படி மாதிரி போகிறது தான் ஈஸி. ஓகேவா? நான் இப்போ வந்து ரெண்டாக போகிறேன். ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு இருக்குமா நிறைய கோபிள் ஸ்டோன் அந்த நடுவில் வரதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். அது ஃப்யூச்சர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வெளி துண்டாலாம் கொஞ்சம் குதறி தான் இருக்குது அங்கிட்டு. அதை நான் அடுத்த வீடியோவில் சரி செஞ்சிடுறேன். இப்போ அப்படியே இது கீழே வந்து எவ்வளோ போக முடியுமோ போங்க. ஓகேவா? நடுவில் கேவ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம படி மாதிரி போட்டு அங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்மள்கிட்ட இடம் முடிஞ்சு, நம்மக்கிட்ட இருக்க இடம்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ஒன்றாவும் செய்யலாம், இந்த மாதிரி ஒரு இதாகவும் செய்யலாம். நான் வந்து ரெண்டாக செய்கிறேன், நீங்கள் அந்த மாதிரி ஒன்று செய்யலாம். இப்போ நம்ம செஸ்ட் செய்வோம். இப்போ மைன்கிராஃப்ட் ஆரம்பித்து 3ஆவதுல தான் செஸ்ட்டே செய்கிறோம், 3ஆவது எபிசோடில். கொஞ்சம் பேட், நீங்கள் முடிஞ்சால் முதல்ல செஞ்சுருங்க. ஓகேவா? கிராஃப்டிங் டேபிள் போயிடும். கிராஃப்டிங் டேபிள் எங்கே அந்த இருக்குது, செஸ்ட் இருக்குது. நம்ம வந்து 2 செஸ்ட் ஒன்றா இணைக்கலாம். இப்போ 3 நாளில் 1 2 இருந்துச்சுன்னா 2த்தையும் பக்கத்தில் போட்டால் 2 ஒன்றாயிரும், 2 இணைஞ்சிரும். ஆனால் டபுள் செஸ்ட் ஆயிரும். ஓகேவா? செஸ்ட் இங்கே போடுவோம். இது பக்கத்தில் கொஞ்சம் ஒரு இது இடைவெளி விட்டு போட்டு இப்போதைக்கு தேவையில்லாதெல்லாம் வச்சுருவோம். இப்போ டக்குன்னு தேவையானது இது ஆக்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அந்த முட்டை, கோழி, பம்ப்கின்லாம் இப்போ தேவைப்படாது, ஆப்பிள் அந்த மாதிரி தேவைப்படாதெல்லாம் உள்ளே வச்சிரும். ஓகேவா? இங்க் சேக்கெல்லாம் வச்சிருவோம் உள்ளுக்கு. கோல் இருக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் தேவை டக்குன்னு நம்மளுக்கு இந்த டோர்ச் முடிஞ்சுன்னா டக்குன்னு செய்கிறதுக்கு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வச்சு கொஞ்சம் இடம் வந்துருச்சு. வெயிட் நம்ம ரெண்டு பிக்காஸ் கிட்ட செஞ்சுப்போம். ஏன்னா முடி உடைய போகுது அந்த பிக்காஸ் நம்ம வச்சுருக்கதாங்க. இப்போ ஒரு இது 2 இது பண்ணால் உடஞ்சிரும். அதனால் 2 எக்ஸ்ட்ரா வச்சுப்போம். ஏன்னா கொஞ்சம் அடியில் போயிட்டா மறுபடியும் வந்து போக முடியாதுல்ல. பார்த்து வேலை போகலாம். நைட் ஆனாலாம் ஈஸி, ஆனால் இது சுற்றியும் கட்டணும் அப்படியே. ஓகேவா? மைனை சுற்றியும் அப்போ தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். கிட்ட போகும்போது மைனில் க்ரீப்பர் வெடிச்சுன்னா ஃபுல்லாக நாரி போயிடும். என்னால் ஃபுல்லாக அவனுக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம டார்ச் செஞ்சுப்போம். அதுக்கு வந்து ஸ்டிக்கு இல்லை, அந்த ஸ்டிக்கை செஞ்சுட்டு டார்ச்சுக்கு வந்து செஞ்சுப்போம். 4 தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, நாம் சொன்ன ஒன்றும் செய்யலாம். இப்போ இனிய மாதிரி 2 செஞ்சுக்கலாம். டார்ச் வச்சு வந்தால் ஒரே அடியில் உடஞ்சி பார்த்தீங்களா? ஏன்னா செஞ்சு இல்லாட்டி மறுபடியும் மேலே போயிருப்பேன். மேலே போய்ட்டு எடுத்து வந்துருக்கணும். இப்போ பரவாயில்ல, போவோம். நல்ல வேலை உடச்சி கீழே போகணும், படிப்படியாக போகணும். நடுவில் கேவ் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ அந்த எனக்கு கோல் வேறு இருக்குது. கேவ் வராமல் நீங்கள் ரொம்ப கீழே போய் இன்னும் வரலன்னா போகிற வரைக்கும் போயிட்டு அப்படியே நேராக தொண்டலாம் சைடு அந்த மாதிரி தொண்டிங்கன்னா டைமண்ட்ஸ் கோலில் டைமண்ட் அயன்லாம் கிடைக்கும். ஓகேவா? அயன் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. சில நேரம் டக்குன்னெலாம் கிடைக்கும் மோஸ்ட்லி. நமக்கு இதில் இன்னும் கிடைக்கல. அப்போ பார்ப்போம். அந்த இருக்குது லேப்பிஸ். லேப்பிஸே கிடச்சிருச்சு, ஆனால் இன்னும் அயன் கிடைக்கல. லேப்பிஸ் வந்து ஒரு என்சான்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொருள். அது நம்ம
எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுப்போம். ஓகேவா? அதுவும் அதை வச்சு டையும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பாக இருக்குது ரொம்ப இது அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் அரிது, அவ்வளோ சீக்கிரத்து கிடைக்காது. அதனால் அதை எடுத்து வச்சுப்போம். ஓகேவா? இப்போ கீழே போயிட்டு இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒன்று முடியறதுக்குள்ள நம்ம ஒரு அயன் எடுத்துட்டு மேலே போயிடும். ஓகேவா? கீழே இன்னும் அயனும் கிடைக்கல அப்படி இன்னும் கேவ் கூட கிடைக்கல. கேவ் கிடைச்ச சரி நிறைய டைமண்ட்ஸ் கூட எடுக்கலாம். டைமண்ட்ஸ் நம்ம அயன் பிக்கப்ஸ் வச்சுதான். பிக்காக்ஸுக்கு 3 அயன் இருந்தால் தான் ஒரு பிக்கப் செய்ய முடியும். அது கீழே போவோம். கிடைக்குதா? அந்த கிடச்சிச்சு. இதுதான் நான் டக்குன்னு உடச்சிட்டேன். ஆனால் அப்படித்தான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அப்படிதான் இருக்கும். இந்த இருக்கு ராயன் ராவா தான் கிடைக்கும். கொஞ்சம் கீழே போயிட்டு பார்ப்போம் இருக்குதானே இன்னும். ஓகேவா? ஆனால் ஒன்றே ஒன்று இருக்காது, 2 3 4 5 இருக்கும். ஆனால் இல்லை. சரி மேலே போவோம். படினால இன்னும் நீங்கள் ஸ்டேர்ஸ் போட்டு அப்படியே சர்ன்னு வேலை போகலாம். நம்ம வீடுக்கு மாடி கட்டியிருக்கோம், அதுக்காக ஸ்டேர்ஸ் அதை வச்சு நீங்கள் கட்டிங்கன்னா ஜர்ன்னு மேலே போவோம். இது கொஞ்சம் தவி போகணும். ஓகே, 2 கதையும் முடிக்கும். ஓகேவா? கிளாஸ்னால அழகாக எல்லாம் தெரியுது. ஓகேவா? இந்த கதை வேறு திறந்து கிடக்கு. இது என்ன வேணால் வரலாம். ராயன் நம்ம மெல்ட் பண்ணுவோம். ஏற்கனவே கிளாஸை வச்சுருக்கோம் சுப்பை மாதிரி. ராயன் அதுக்கு ஒரு கோல் வைக்காமல் வுட்டு மட்டும் வச்சுப்போம். ஏன்னா ஒன்று தான் கோல் ரொம்ப நேரம் இருக்கனால வேஸ்ட் ஆகிடும், ரொம்ப நேரம் எரியும். இது ஒரு வுட்டை வச்சு ஒரு 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 வுட்டால் ஒரு 2 உருக்க முடியுதுன்னா ஒரு கோலால் ஒரு 10 அந்த மாதிரி உருக்க முடியும். அவ்வளோ ரொம்ப நேரம் எஃபிஷியன்ட் நிற்கும். இப்போ உள்ள காயின் எடுத்து வச்சுருவோம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களை இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.